ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறதுக்குனான வீடியோஸை மேக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறதுக்குனான வீடியோஸ்லாம் நிறைய மேக் பண்ணி போட்டுருக்குறோம். அதேமாதிரி இப்போ வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே. ரொம்ப பேச வேணாம் நினைக்கிறேன், வீடியோக்குள்ளே போயிடலாம். MEW மீ, ஓகே. எம்இனா மீ, WE வா, மீ வா, அது மீ வா, ஓகேவா. RAM ராம், ரா எம் ராம். அண்டு இங்கே பாருங்கள், KA கா, MA மா, LA லா, கம க ம லா, கமலா, ஓகேவா. செட் வி கம் ஃப்ரம் எ டே SERT செட், டெசர்ட், ஓகேவா. ஏரியா, எ டெசர்ட் இஸ் ஹாட் அண்ட் sandy place. There are hills of sand called sand dunes. நல்லா பாருங்கள், SAND சன்னா மண் அர்த்தம். SA ச, என்னக்கு வந்து இன்னு, டிக்கு வந்து இடு, சாண்ட். டியூன்ஸ், இங்கே பாருங்கள், டூன்ஸ்னு சொல்லக்கூடாது. ஒரு சில இடத்துல நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் தான் வரணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த இங்கிலீஷை படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா. DU வந்து டியூ, என்னக்கு வந்து இன்னு, சைலண்ட் லெட்டர், எஸ்ஸுக்கு வந்து எஸ், டியூன்ஸ். CAC கேக்கு, TUS வந்து டஸ்ஸு, கேக்கு டஸ்ஸு, கேக்டஸ்ஸு. பிளான்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். க்ரோ இன் த டெசர்ட் சின்ஸ் தே நீடு வெரி லிட்டில், LITTLE லிட்டில் வாட்டர், ஓகேவா. நான் வந்து ஈஸியாக கடகடன்னு சரளமாக படிச்சிருவேன். நான் பொறுமையாக படிக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு ட்ரைனிங் ஆகணும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்ற ஒரே ரீசனால தான். நீங்கள் என்னடா இவங்களே இவ்வளோ ஸ்லோவாக படிக்கிறேன், நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னு. கேமல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ட்ராவலிங் இன் த டெசர்ட் அப்படின்னு வந்து நான் பாட்டுக்கு கடகடன்னு படிச்சுட்டு போயிடுவேன் நான். பட் ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும், உங்களுக்கு ட்ரைனிங் ஆகணும்னு தான் நான் ஒரு வேர்டாக பொறுமையாக நிதானமாக சொல்லிகிட்ருக்கிறேன், ஓகேவா. CA MEL மெல், மெல் இஸ் camels are used for traveling. traveling, புரியுதுங்களா. in the desert the camel is called the ship of the desert. Since we have இது பாருங்க, லிட்டில் வாட்டர் வி யூஸ் it, CARE கேர், FULLY ஃபுல்லி, கேர்ஃபுல்லி, ஓகேவா. ஆல் த STUDENTS டென்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. வேர் WERE வேர், ஹாப்பி, HAPPY ஹாப்பி, அது உங்களுக்கு தெரியும். டு நோ அபவுட் ஈச் அதர்ஸ் ஹோம்ஸ் அண்டு, இங்கே வாங்க, SUR வந்து சர், ROUND ரவுண்டு, ஓகேவா. நல்லா பாருங்கள், ரவுண்டு, அவுன்ற இது வரணும்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த இடத்துல இந்த OUன்ற வந்துச்சுன்னா அவுன்ற ப்ரொனன்சியேஷன் வரணும்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த மாதிரி SUR சர், ROUND ரவுண்டு, டிங்ஸ் சரவுண்டிங்ஸ், ஓகேவா. புரியுதுங்களா, சேர்த்து பிடிக்கும். சரவுண்டிங்ஸ். தே பிகேம், BKECAME கேம், பிகேம் அவேர், ஏக்கு வந்து WARE வந்து வேர், சைலண்ட் லெட்டர், அவேர் that they were a part of nature. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு காமெடியாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நட்டுரேன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டானா, அந்த மாதிரி நம்ம ஒரு சில இடத்துல நம்ம படிக்கிற ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறிட்டாலே அதோட வேர்ட்ஸு மீனிங்ஸு மாறிடும். அதே மாதிரி காதில் கேட்டு வாங்குறவங்களுக்கும் அதோட இதுவே புரியாது. என்ன இவன் சொல்கிறான், என்ன பண்ணுறான், இவனுக்கு இங்கிலீஷ் சொல்கிறானா இல்லை வேறு ஏதோ நல்ல அறிவாளின்ட்டு அந்த மாதிரி இதுவாக எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் ஒரு சில இடத்துல வந்து TUR அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா
நேச்சர் அப்படின்னு. இந்த மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு 2 டைப்ஸாக வருது. அந்த மாதிரிலாம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மாதிரி நம்ம ரொம்ப டீப்பாக போனோன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து ஓரளவு இந்த மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரி நோட்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சில இடத்துல நான் சொல்கிறத நீங்கள் நோட்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த நட்டோரியே தான் வந்து இது. NAன்னா TU2 RE வந்து இர்ன்ற ப்ரொனன்சியேஷன் முடிஞ்சிருச்சு. அவன் வந்து ரேவான் நட்டுரேன்ட்டான். அது தவறான விஷயம். நேச்சர். ஓகேவா? NA TURக்கு வந்து சர், நேச்சர். தே டுக் எ, பிக்கு வந்து இப்பு, LED வந்து லெட்டு, ஜிக்கு வந்து இஜ், பிளெட்ஜ். வந்து என்ன ஆகிடும்? சைலண்ட் லெட்டர். ஓகேவா? டு கேர் ஃபார் த. EN வந்து என், நல்லா கவனிங்க. VI வந்து வி, RON வந்து ரான், NV ரான், MENT மென்ட், என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட். நான் சொல்லிக் கொடுத்த ப்ரொனன்சியேஷன்லேயே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். நான் சொல்கிறது ஓகேவா? என்விரான்மெண்ட் அண்ட் த நேச்சுரல் லைஃப் அரவுண்ட் தெம் ஷால் வி ஆல்சோ டேக் சச் எ பிளெட்ஜ். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் விட்டுட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக்கும் கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.